கர்நாடக மாநிலத்துடைய கடல் மட்டத்திலிருந்து நந்திமலை கிட்டத்தட்ட 800 மீட்டர் உயரம் இருக்குது. இந்த 800 மீட்டர் உயரத்துல இருந்து தான் பாலாறு உருவாகுது. இப்படி உருவாகக்கூடிய பாலாறு கர்நாடகாவில் 93 கிலோமீட்டர் தூரமும், ஆந்திராவில் 33 கிலோமீட்டர் தூரமும், தமிழ்நாட்டில் மட்டும் 222 கிலோமீட்டர் தூரமும் பயணித்து வயலூர் அப்படிங்கிற இடத்துல வங்கக்கடல்ல தண்ணீர் வந்து கலக்குது. செய்யாறு மற்றும் பொன்னையாறு இந்த ஆற்றினுடைய முக்கிய துணை ஆறுகளா இருக்குது. தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஆற்றுப்படுக்கைகள்ல ஒன்றுதான் பாலாறு. இந்த பாலாற்றின் மூலமா 4,20,000 ஏக்கர் நிலங்கள் வந்து பாசன வசதி பெறுது. இது மட்டும் இல்லாம வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை இந்த 5 மாவட்டங்களும் முக்கிய பங்கு வகித்து இந்த மாவட்டங்களுடைய விவசாயம் மற்றும் குடிநீர் ஆதாரமா வந்து பாலாறு மூலியமா பெறப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த 5 மாவட்டங்களுடைய பிரதான பயிரா வந்து நெல், கரும்பு, வாழை இந்த 3 பயிர்களும் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பாலாற்றுல கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர அரசு தரப்புல தடுப்பணைகளும் கட்டப்பட்டிருக்குது. அதன்படி கர்நாடகா தரப்புல 3 தடுப்பணைகளும், ஆந்திரா தரப்புல 29 தடுப்பணைகளும், தமிழ்நாடு தரப்புல 2 தடுப்பணைகளும் கட்டப்பட்டிருக்குது. இந்த தமிழ்நாடு தரப்புல கட்டப்பட்ட இருக்கக்கூடிய அந்த தடுப்பணைகள்ல ஒன்று வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு தடுப்பணையும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து ஒரு தடுப்பணைகளும் கட்டப்பட்டிருக்குது. ஸோ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பாலாற்றில் ஆந்திர அரசு மேலும் ஒரு தடுப்பணை கட்ட ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி 215 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிட்டிருந்தாரு அவர் முதலமைச்சராக இருக்கும்போது. ஆந்திர மாநிலம் குப்பம் தொகுதிக்குட்பட்ட கணேசபுரம் அப்படிங்கிற பகுதியில தடுப்பணை கட்டப்பட இருப்பதாகவும் அரசாணையும் வெளியிடப்பட்டுச்சு. ஆனா இது யானைகள் வழித்தடம் அப்படின்னும் இந்த இடத்துல அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தரப்புல தடை ஆணை வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அது ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அதே போல எந்த ஒரு மாநிலமும் தன்னுடைய கீழ் பகுதி மாநிலங்களுடைய ஒப்புதல் இல்லாம ஆற்றின் குறுக்கே எந்த விதமான கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற தீர்ப்பும் இருக்குது. இந்த நிலைமையில தான் அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சரா சந்திரபாபு நாயுடு அவர்கள் பொறுப்பேற்றாங்க. பாலாற்றின் குறுக்கே மாதவப்பள்ளி, யாதவப்பள்ளி தடுப்பணைகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு தெரிவிச்சிருக்காரு. மேலும் பாலாற்றுல எத்தனை தடுப்பணைகள் கட்ட முடியுமோ அத்தனை தடுப்பணைகள் கட்டப்படும் அப்படின்னு உறுதிப்பட தெரிவிச்சிருக்காரு. தன்னை 8 முறை குப்பம் தொகுதியில வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி தெரிவித்த போதுதான் அவர் இதனை பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நதிநீர் விவகாரத்துல திமுக அரசு மாநில உரிமைகளை தாரை வார்ப்பதா ஒரு குற்றம் சாட்டும் முன் வச்சிருக்காரு. அணை கட்டக்கூடாது அப்படிங்கிறது நீதிமன்ற உத்தரவா இருக்கக்கூடிய சூழல்ல ஆந்திர அரசு என்ன செய்ய போறாங்க, இதுக்கு தமிழ்நாடு அரசு எதிர்வினை ஆற்றுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.